ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய லிட்டில் பிரின்சஸ் உங்கள் கூட சேர்ந்து சமைக்க போகிறா. அது என்ன டிஷ்ஷுங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் மசாலா பன்னீர் மசாலா. வாங்க பார்க்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியா காய்ச்சிக்கோங்க. அதில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க, அப்புறம் 4 பூண்டு எடுத்துக்கோங்க. பன்னீர் காய்கறிலாம் கப்பி எடுத்துக்கோங்க. நாங்க பன்னீர் மசாலா எப்படி வந்து பார்க்கலாம். போடுங்க. எங்க போடுங்க பாப்போம். போடுங்க. வெரி குட். போடு. இப்போ நானே இரு ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் நீ போடு. தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் தக்காளியும் பூண்டையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு. போடலாம். போடுங்க. இப்போ மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா? போடு. போடு. நீயே பண்ணு. இரு இப்போ நல்லா இது பண்ணு. வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா தக்காளி பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி நல்லா வந்து வற்றணும். அந்த சாரெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் வற்றுற வரைக்கும் நீங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட் 200 ml பால் எடுத்து நல்லா வந்து சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடாதீங்க. பொங்கனோடனே அது நல்ல சிம்மில் வச்சு வற்றட்டும் அந்த பால். அது எதுக்குன்னு கடைசி சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இன்னும் நல்லா வற்ற வைங்க. இதில் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் ஒரு டேஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வற்றி திருப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணுறதெல்லாம் டேஸ்ட். ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இன்னும் நம்மளுக்கு நல்ல வந்து டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த பால் சொன்னேன் இல்லையா, ஆஃப் பண்ணாமல் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக மஞ்சத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, தண்ணி நல்லா வற்றி இருக்கு. திருப்பி நல்ல மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் திருப்பி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிம்லேயே வச்சு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி
துண்டு பட்டர் போட்டுக்கோங்க. இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி நான் வந்து 200 டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வந்து பால் நல்லா கிண்டி சிம்மில் வச்சு இது பண்ணோம் இல்லையா, அது நல்லா வந்து க்ரீம் மாதிரி ஆயிடும். அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். இல்லை நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் க்ரீமே இருக்குன்னா க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் க்ரீமுக்கு பதிலாக இந்த பால் கேட்டும் போது நேச்சுரலாக இருக்கும், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போது பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ பன்னீரில் வந்து எல்லா எசன்ஸ் இறங்கணும், பன்னீரோட எசன்ஸும் கிரேவியில் இறங்கணும். ஸோ அதனால் மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes சிம்மில் வச்சு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்திருக்கும். 10 to 15 minutes கழித்து அந்த எண்ணெய் அதெல்லாம் பட்ரு எல்லாமே இப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள். நல்ல ஸ்மெல்லும் சூப்பராக வந்துருச்சு. இது பாருங்கள், பன்னீர் ஆல்ரெடி நம்ம ஹாட் வாட்டரில் சோக் பண்ணதுனால ஓரளவு வெந்து தான் இருக்கும். நம்ம உள்ளே போடும்போது 10 to 15 போதும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சப்பாத்தி இந்த மாதிரி வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.